ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ்கே அனிமல். நான் தான் உங்கள் சார்தி எடிட்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் சத்ரு கோஜோட ஃபுல் லைஃப் டைம் ஸ்டோரி பார்ட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை போய் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்து பாருங்கள். இல்லைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ காய், ஸ்டார்டிங்கில் யூஜி, மாக்கி, ஃபுஷிகிரோ இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்து அவங்களுக்கு நம்ம கோஜோ சென்சேவும் ஆகிறாப்புல. ட்ரைனிங்கிற பேரில் 2 பேர்த்தையும் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து 2 பேர்த்தையும் அங்கே அனுப்பிச்சி விட்றாப்புல. அதே மாதிரி நம்ம யூஜியும் நிசுக்குனாவோட பவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாரு. யூஜிக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்வாடு கொடுத்து அனுப்புகிறாரு. இவங்க 2 பேரையும் உள்ள அனுப்பிட்டு நம்ம கோஜோவும் ஃபுஷிகிரோவும் வெளியே உட்காந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. அந்த கேர்ஸ் வெளியே தப்பிச்சு குதிக்க பார்க்கும். அப்போ நம்ம மாக்கி வந்து அந்த கேர்ஸை வந்து முடிச்சு கட்டிடுவான். கேர்ஸை முடிச்ச கதையோட அப்படியே எல்லாரும் பார்ட்டி பண்ணலான்னு கிளம்பிடுவாங்க. முடிஞ்ச கதையோட நம்ம கோஜோவுக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் வரும். அப்போ போன சமயம் பார்த்து நம்ம இத்தாதோரியை போட்டு தள்ளிடுவாங்க. பக்கம் கோஜோ இதுக்கெல்லாம் காரணமானவங்க யாருன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அவனோட பார்ட்னர்கிட்ட கேட்டு எப்படியாச்சும் அவனை உயிரோட கொண்டு வரவே அப்படின்னு சொல்லுவான். ட்விஸ்ட் வைக்கிற விதமாக நம்ம யூஜியே தானாகவே உயிரோடு வந்துடுவான். எல்லாரும் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம கோஜோவும் இத்தாதோரியும் சேர்ந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கோஜோ இதை யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவான். யூஜி கிட்ட, நீ பொறுத்த வரைக்கும் இப்போ யாருக்கும் உயிரோட இல்லை, அதனால் நான் சொல்கிற ட்ரைனிங்லாம் எடு அப்படின்னு சொல்லிட்டு யூஜிக்கு தனியாக நம்ம கோஜோ ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான். என்ன ட்ரைனிங்னா, ஒருவேளை நீ உன்னோட சபிக்கப்பட்ட ஆற்றலை வெளியேற்றினா இந்த பொம்மை உனையை பிடிச்சி கண்டிப்பாக அடிக்கும். நான் உனக்கு படம் பார்க்க கொடுக்குறேன். ஒருவேளை நீ சபிக்கப்பட்ட ஆற்றலை வெளியேற்றினா இந்த பொம்மை உனையை கண்டிப்பாக அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 படத்தை எடுத்து யூஜி கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுவான், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரியா பண்ணுவான். இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு கோஜோ கிளம்பிடுவான். கார்ல போயிட்டு இருப்பான். ஏதோ தப்பா இருக்கும், பாதியிலேயே இறங்கிடுவான். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஜோகோ என்ட்ரி கொடுத்து நம்ம கோஜோ கூட ஃபைட் பண்ணுவான். ஸோ இந்த ஜோகோ யாருன்னு ஒரு ஃபயர் ஸ்டைல யூஸ் பண்ற ஒரு கர்ஸ். கோஜோ அவங்ககிட்ட, உன்னால என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய், நீ வேணா என்னை தொட்டு பாரு, உன்னால என்னை தொடக்கூட முடியாது, நீ எப்படி அப்புறம் என்னை அட்டாக் பண்ணுவ அப்படிமா. நம்ம கோஜோ அடுத்து நம்ம யூஜி கிட்ட போயிட்டு, வா உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஜியை ஃபைட்டு நடக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுவான். இவங்க 2 பேர்த்தையும் டொமைனில் போட்டுருவான். கோஜோ இங்கே நல்லா பாரு யூஜி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டொமைனை போடுவான். ஸோ டொமைன்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம இத்தாது வரைக்கும் சொல்லி கொடுப்பான். கோஜோவும் யூஜியும் ஃபைட்டை முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கோஜோ ஜுஜுட்சுக்கு வந்து அந்த பெருசுக்கிட்ட, நீங்கள் தானே வெசலை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ இதுக்கப்புறமே தான் நனாமிங்கிற கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. அது கொஞ்ச நாள் வந்து யூஜி அவங்க கூட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ யூஜி இதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ணலான்னு கோஜோ கிட்ட கேட்குறப்ப, கோஜோ என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, வா நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. கோஜோ வேறு எதுவும் பண்ண மாட்டான்னு நம்ம யூஜியை ஜுஜுட்சுக்கு கூப்பிட்டு போயிடுவான். எல்லாரும் இவனாலான்னு பார்க்கும்போது அந்த பெருசு மட்டும் இவன் எப்படி வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். அடுத்து குட்வில் ஈவெண்ட் நடக்கும். அதில் கண்டிப்பாக யூஜியை வந்து கொல்ல பார்ப்பாங்க. ஸோ அதனால் நம்ம யூஜியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம உத்தாகிமேட்டை நம்ம கோஜோ சொல்லியிருப்பான். கோஜோ சொன்ன மாதிரியே அவங்க இருக்கிற கேமரா மட்டும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகியே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக எல்லாரும் நேர்லேயே போவாங்க. அங்கே போனால் பார்த்தா பேரியர் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம கோஜோவை தவிர மற்ற எல்லாருமே உள்ளே போகிற மாதிரி இந்த பேரியரை போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் கோஜோ ஒன்றும் சும்மா இருக்க மாட்டாப்புல, நீ என்னடா பேரியர் போடுறது அப்படிங்கிற மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டு உள்ளே போயிட்டு பெரிய சம்பவமே பண்ணுவார். ஸோ இதுக்கப்புறம் அக்டோபர் 30 ஒரு சம்பவம் நடக்கும் ஷிபியாவில். கோஜோ அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் உத்தாகிமேட்டை அனுப்பிச்சி விட்ருவாரு. அண்ட் கோஜோ ஷிபியாவில் க்ரௌடாக இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவார். அங்கே போனால் ஜோகோ, அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ஸ்பெஷல் கிரேட் கர்சஸ் இருக்கும். ஸோ அவங்க கூட ஃபைட் நடக்கும். ஆனால் அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணி தான் ஃபைட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ஃபைட்டில் இறங்கி அடிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கோஜோவை அவங்களால தொடக்கூட முடியாது. கோஜோவை ட்ராப் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. ஏன்னா கோஜோ டொமைனை ஆக்டிவேட் பண்ணிட்டா இவங்க எல்லாரும் செத்துருவாங்கன்ட்டு க்ரௌட் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் கோஜோ டொமைனை யூஸ் பண்ணாமல் அவனோட 6 ஐஸை ஆக்டிவேட் பண்ணுவான். கோஜோ ஃபைட் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஸ்பெஷல் கிரேடோட கதையை முடிச்சிருவான். பிளட் ஆர்ட்டை யூஸ் பண்ணுறவனால கோஜோவை தொடக்கூட முடியாது. கோஜோவுக்கு இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து கோவம் வந்துடும். ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்ப்பான். ஸோ எல்லாருமே பார்த்தா கர்சஸாக மாறி இருப்பாங்க. ஸோ அதனாலேயே அவனோட டொமைனை ஆக்டிவேட் பண்ணிடுவான். ஸோ ஜஸ்ட்டு 112 செகண்ட்ஸில் ஆயிரக்கணக்கான கர்சஸை தனியால் அழிச்சிருவான். சரி, இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம கோஜோவுக்கு எதிர்க்க பார்த்தா ஒரு பாக்ஸ் இருக்கும். கோஜோவுக்கு அது அவனை சீல் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ பின்னாடி வருவான். அப்போ பார்த்து ஒரு சவுண்டு வரும். நம்ம சுகுரு கேத்தோ தான் அங்கேருந்து கூப்பிடுவான். அவனோட இறந்து போன ஃப்ரெண்ட் உயிரோடு வந்தவனு அவன் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுவான். அவன் ஃப்ரெண்டாக இருந்தப்போ எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம கோஜோ யோசிப்பான். வித்தின் செகண்ட்ஸில் சீலில் மாட்டிக்குவான் கோஜோ. யாருன்னு கேட்பான். ஆனால் கோஜோ
கோஜோவோட 6 ஐஸ் அது வந்து கேத்தோ தான் சொல்லும். ஆனால் அவனோட மனசு இது கேத்தோ இல்லைன்னு சொல்லும். ஸோ 6 ஐஸ் கரெக்டாக தான் சொல்லும், ஏன்னா அங்கே இருக்கிறது கேத்தோவோட பாடி. ஸோ கோஜோ நீ யாருன்னு கேட்க அந்த இடத்துலையே வந்து கேத்தோ நான் அவன் யாருன்னு ரிவீல் பண்ணுவான். நான் தான் கெஞ்சோகோ அப்படின்னு சொல்லுவான். இந்த கெஞ்சோகோ யாருன்னா தன்னோட பாடி அப்புறம் பிரெயினை தன்னைத்தானே ஸ்விட்ச் பண்ணிக்கக்கூடியவன் தான். ஸோ இப்பொழுதைக்கு இந்த கெஞ்சோகோவோட ஹோஸ்ட்டாக சுகுரு கேத்தோ இருக்கான். கோஜோ கிட்ட எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ நான் இன்னும் 1000 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம கோஜோவும் என்னையா நீ என்னைய சீல் பண்ணிட்டா, ஆனால் என் பசங்க எதுக்கு இருக்காங்க, சும்மா உன்னை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே இதுலேயே வந்து நம்ம கோஜோ ப்ரிசன்ட் ரூமில் சீல் ஆகிறாரு. எப்படியே இவனை சீல் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒன்று நடக்குது. என்னன்னா, நான் ப்ரிசன்ட் ரூமால் கோஜோவோட பவரையே தாக்கு பிடிக்க முடியல. கைஸ் இது எப்படி இருக்குன்னா, நீ என்ன வேணா பண்ணு, நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருக்குது. ஜுட்சு கைசன் சீசன் 3 வரைக்கும் இருக்குது, ஆனால் சீசன் 3ல் கோஜோவுக்கு ஒரு என்ட்ரி கூட கிடையாது. ஸோ நீங்கள் சீசன் 3 பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் சீசன் 3யோட லிங்க் வைக்கிறேன், பாருங்கள். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.